ஃப்ளே அவே ஹோம் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவி. ஹீரோ பிளாக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. சிஸ்டோ மிஸ் ஹேனா மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்தோட கதையை பார்த்தலாம். படத்தோட ஹீரோயினும் குட்டி பொண்ணா இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். இவங்களும் இவங்களுடைய அம்மாவும் கனடாவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வேற ஒரு நாட்டில் இருப்பாங்க. உடனே இவங்களும் அவங்க அப்பா கூடயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அங்கே வந்து தங்கி அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு இவங்களுக்கு செட்டே ஆகாது. ஆரம்பத்தில் அப்படி தனிமையாக இருந்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய வீட்டை சுற்றிலும் ஒரு அடர்ந்த காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ளார ஒரு நாள் போவாங்க. அப்படி போய் அங்கே இருக்கும்போது அங்கே பார்த்தா வாத்து முட்டையெல்லாம் இருக்கும். அந்த வாத்து முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்து குட்டி குட்டி வாத்தா இருக்கும். இதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவும் தன்னுடைய பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த வாத்தால மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று ஏற்படும். இந்த சம்பவம் என்ன, இந்த சம்பவத்திலிருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்துடைய வர அந்த ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் தாங்க. ஏன்னா படம் அப்பா பொண்ணு இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த சென்டிமெண்ட் செம்மையாக டச் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி இருக்கும், அப்பா பொண்ணு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிறத செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு மெலடியான ஒரு ஃபீல் குட் வைப்பை நமக்கு ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த கெமிஸ்ட்ரி, அப்பா பொண்ணுடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க அந்த வாத்து முட்டை அதனால் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய இடத்துல அப்படி நம்மளோட ஃபீல் குட் நல்ல எமோஷனல் செம்மையாக கிளிக் ஆகுது. ஒரு எமோஷனலான ட்விஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா பெரிய மைனஸ்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் படம் பார்க்குறத பொறுத்து நீங்கள் ஒரு மெலடியான ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி வேணும் அப்படின்னா இந்த படம் ஓகே. இல்லைப்பா ஹாலிவுட் படம்னாவே அதிரடி அட்வென்ச்சர் பேய் ரத்தம் அப்படின்ட்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. நீங்கள் ஃபீல் குட் மூவி விரும்பிங்களா அப்படின்னா இந்த படம் 100% உங்களுக்கு செட் ஆகும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மைனஸ் எதுவுமே இல்லை. முதல் இந்த படம் இப்படி சூப்பராக சுமாராகனா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு பாரதி.